அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவாக தான் இருக்கும். அதாவது 24 மணி நேரமும் நம்மக்கிட்ட பணப்புழக்கம் ஏற்படுறதுக்கும் அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வர்றதுக்கு இந்த ஒரு வழிபாடை பண்ணுங்க. அமாவாசை, பௌர்ணமி, பஞ்சமி இது போல் இருக்கிற நாட்களில் தெய்வ சக்தியோட ஆற்றல் அதிகமாக இருக்கும். பிரபஞ்சத்தோட சக்தியும் அதிகமாக இருக்கும். இந்த நாளில் நம்ம என்ன ஒரு பரிகாரம் பண்ணாலும் சரி, மந்திரம் சொன்னாலும் சரி, எந்த ஒரு நல்ல விஷயங்களை செய்தாலும் அது உடனே சித்தியாகும். நம் கேட்டதை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீரணும். முதல்ல பண பிரச்சனைகள் முழுவதும் தீரணும். அதிர்ஷ்டமும் செல்வமும் நம்மளை தேடி வர்றதுக்கு இந்த ஒரு வழிபாடை இன்றைக்கி பண்ணுங்கள். பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. மிகவும் எளிமையான வழிபாடு தான், ஆனால் பவர்ஃபுல்லானது. அது என்ன அந்த பரிகாரம், அது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதாவது இன்றைக்கி அமாவாசை இரவு 12 மணிக்குள்ளே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முறையை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுக்கு நமக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி இருந்தால் போதும். ஒரு 6 பிரியாணி இலை இருந்தால் போதும். அதே போல் 3 ரூபாய் காயின், ஒரு பட்டை போதும். இவ்வளோ தான் நமக்கு தேவைப்படுறது. உங்ககிட்ட கண்ணாடியால் ஆன ஏதாவது ஒரு பாக்ஸ், அதாவது ஏர்டைட் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் பழைய ஊர்க்கா பாட்டில் இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஜாம் வாங்குவோம் இல்லையா, அந்த பாட்டில் இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஏர்டைட் பாக்ஸ் போல், அதாவது மூடி இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல. சப்போஸ் உங்ககிட்ட பாட்டில் எதுவும் இல்லைன்னா பவுல் இருந்தால் எடுத்துக்கோங்க. கண்ணாடியால் ஆன பவுல் தான் நமக்கு தேவைப்படும். சின்னதாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்று இரவு 12 மணிக்குள்ளே இந்த வழிபாடை எப்போ வேணாலும் பண்ணலாம். இந்த பரிகாரத்தை பூஜை ரூம்லேயும் பண்ணலாம். பூஜை ரூமுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல பண்ணிக்கோங்க. அந்த கண்ணாடி பவுலில் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய கைப்பிடி அளவு பச்சரிசியை அந்த பவுலில் போட்டுக்கோங்க. 6 பிரியாணி இலை இருந்துச்சுன்னா 6 பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட 6 பிரியாணி இலை இல்லாத பட்சத்தில் 1 இருந்தாலுமே அந்த இலையை சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி, ஏற்கனவே நீங்கள் கண்ணாடி பவுலில் பச்சரிசி போட்டிருக்கீங்க இல்லையா, அதில் இந்த பிரியாணி இலையும் போட்டுக்கோங்க. 6 இலை இருந்துச்சுன்னா 6 இலையுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, பட்டை இருக்கும். நம்ம இந்த பிரியாணிக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் பட்டை, அந்த பட்டையை, ஒரு சின்ன பட்டையை அந்த பவுலில் போட்டுக்கோங்க. என்னென்ன போட்டிருக்கீங்கன்னா, பச்சரிசி போட்டிருக்கீங்க, பிரியாணி இலையை சின்ன சின்னதாக பீஸ் கட் பண்ணி அதில் போட்டிருக்கீங்க. அடுத்தது ஒரு துண்டு பட்டையை போட்டுட்டீங்க. அடுத்தது 3 1 ரூபாய் காயின் எடுத்துக்கோங்க. இந்த 3 1 ரூபாய் காயினையுமே அந்த நீங்கள் எல்லாம் வச்சுருக்கிற அந்த பவுலில் போட்டிருக்கீங்க. பச்சரிசி, பட்டை, அதே போல் பிரியாணி இலை போட்டிருக்கீங்க பாருங்கள், அதில் இந்த 3 ரூபாய் காயினையும் போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு உங்கள் வீட்டில் சுத்தமான ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் கங்கா தீர்த்தம் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 2 சொட்டு போட்டுக்கோங்க. இல்லைன்னா வெறும் அந்த ஃப்ரெஷ் வாட்டரை எடுத்துகிட்டு நீங்கள் ஏற்கனவே பச்சரிசி, பிரியாணி இலை, பட்டை போட்டிருக்கீங்க பாருங்கள், அதில் ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை நல்லா டைட்டாக மூடிடுங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட பாட்டில் இல்லை, பவுல் தான் வச்சுருக்கீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு அந்த கிளாஸ் பாட்டிலுக்கு மேலே இந்த ஒரு மந்திரத்தை எழுதுங்க. ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்ற மந்திரத்தை எழுதணும் கண்டிப்பாக. இப்படி எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் பூஜை ரூமில் வடக்கு பக்கம் பார்த்தது போல் இருக்கிற இடத்துல இதை வச்சுடுங்க. சப்போஸ் வடக்கு இல்லைன்னா கிழக்கு பக்கம் பார்த்தது போல் வச்சுடுங்க. இது உங்களுக்கு திசை தெரியலனா பூஜை ரூமில் ஏதாவது ஒரு இடத்துல, கைப்படாத இடத்துல வச்சுடுங்க. இந்த ஒரு பாட்டில் பார்த்திங்கன்னா 3 நாட்கள் எந்த இடத்துல வச்சிங்களோ அதே இடத்துல இருக்கட்டும். வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேணாம். எப்போதும் பூஜை பண்ணுவீங்க இல்லையா, அப்போ தூபதீப ஆராதனை காமிச்சிங்கன்னா, ஊதுபத்தி காமிச்சிங்கன்னா அந்த பாட்டிலுக்கும் காமிச்சிடுங்க. இப்படி காமிச்சு முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா, செவ்வாய், புதன், வியாழன் 3 நாள் விட்டுட்டு வெள்ளிக்கிழமை அந்த பாட்டிலை திறந்து அதில் இருக்கிற 3 ரூபாய் காயின் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே போட்டிருக்க பட்டையும் எடுத்துக்கோங்க. இது 2த்தையுமே நல்லா கொஞ்சம் வெளியில் வச்சிங்கன்னா லைட்டாக காஞ்சிடும். காஞ்ச பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ரெட் கலர் துணியில் இந்த 3 ரூபாய் காயினையும் அந்த பட்டையும் வச்சு முடிச்சு போட்டு, நீங்கள் பணம் காசு வைக்கிற இடத்துல இல்லைன்னா கேஷ் பாக்ஸ் உங்களுடைய கல்லாப்பெட்டியில் கண்டிப்பாக வைக்கும்போது பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் வீடு முழுவதும் பரவ ஆரம்பிக்கும். நீங்கள் செய்கிற தொழில்கள் அனைத்தும் வெற்றி அடையும். அதே போல் பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரும்.
அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பரிகாரங்க. அந்த பாட்டிலில் இருக்கிற பச்சரிசி, நீங்கள் அந்த பிரியாணி இலை போட்டிருக்கீங்க பாருங்கள், அதை என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த தண்ணீரை வந்து ஏதாவது ஒரு நல்ல சுத்தமான கிளாஸில் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற அரிசி, பிரியாணி இலையை ஏதாவது மரத்துக்கடியில் போட்டுடுங்க. அந்த தண்ணீரை அதே பாட்டிலில் வச்சு நீங்கள் நல்லா டைட்டாக மூடிடுங்க. ஒவ்வொரு நாள் நீங்கள் குளிக்க போகும்போதும், நீங்கள் குளிக்க போகிற தண்ணியில் இந்த தண்ணீரை 1 இல்லைன்னா 2 சொட்டு விட்டு கலக்கிட்டு அதை டெய்லியுமே குளிச்சுட்டே வாங்க. இப்படி குளிக்கும்போது பேரதிர்ஷ்டம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். தினம் தினம் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் அனைத்தும் விலகும். மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு ஏற்படுங்க. அதே போல் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்காக வெளியில் போகும்போது நீங்கள் அந்த பாட்டிலில் வச்சுருக்கிற தண்ணியை 1 சொட்டு இல்லை 2 சொட்டு கையில் வச்சு உங்கள் கை முழுவதும் நம்ம வாஷ் பண்ணுவோம்ல தண்ணியால், அது போல் கை முழுக்க அப்ளை பண்ணிட்டு போங்க. நிச்சயம் நீங்கள் போகிற காரியம் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான இந்த தண்ணீரை நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த அமாவாசை செஞ்சிட்டிங்க இல்லையா, ஒவ்வொரு அமாவாசையுமே இதே போல் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து குளிக்கும் போதும் சரி, இல்லை நீங்கள் கையில் அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். 16 செல்வங்களும் உங்களை தேடி வரும். 24 மணி நேரமும் பணப்புழக்கம் இருக்கும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த பாட்டிலில் நீங்கள் பாட்டிலுக்கு மேலே, அதாவது மூடி மேலே எழுதக்கூடாது, பாட்டில் கண்ணாடியிலேயே ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்ற மந்திரத்தை ரெட் கலர் பெண்ணால் எழுதணுங்க. இப்படி எழுதி நீங்கள் மூடி வச்சுடுங்க. இவ்வளோதான். ஆனால் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இன்று இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் தாராளமாக செய்யலாம். சப்போஸ் நான்வெஜ் சாப்பிட்டுட்டிங்கன்னா குளிச்சுட்டு செய்யுங்க. மாதவிடாய் காலத்தில் நீங்கள் செய்யாமல் உங்கள் வீட்டில் யாராவது குழந்தைங்கள் இருந்தாலும் இல்லை உங்களுடைய கணவர் இருந்தாலும் அவங்கள வந்து நீங்கள் இது போல் செய்ய சொல்லலாம். 3 ரூபாயும் 3 கோடியாக மாற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக வழிபாடை தான் நான் சொல்லியிருக்கேன். நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அனைத்தும் சாத்தியமாகும். நீங்கள் கேட்டதும் கிடைக்கும். பணவரவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி.